வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. குழந்தைகளின் இரண்டாம் ஆசிரியராக இருக்க வேண்டியது பெற்றோர் கடமை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் பேசிய அவர், கல்விக்காகவும் பள்ளிக்காகவும் நிலம் கொடுப்பவர்களை கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்தார். பள்ளிக்கூடத்திற்கு நாம் பெற்ற பிள்ளைகள் அனைவரும் செல்ல வேண்டும் என்பதை நமது கடமையாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகளை நாம் நடத்துகிறோம். ஒரு சில ஸ்கூலுக்கு நான் போகும்போது நான் கேட்பேன், ஏன் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கிளாஸ்ல யாராச்சும் லாங் ஆப்சன்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஆமா சார், ஒரு பையன் வரல, ஒரு 2 பொண்ணுங்க வரதே இல்லை என்று சொல்லுவாங்க. காரணம் கேட்பேன், ஏன் மிக அழகாக நம்முடைய கலிமுத்து அவர்கள் சொன்ன காரணத்தில் ஒரு காரணம் அமைந்தது மிகவும் வேதனையாக இருந்தது. இல்ல சார், அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா புதுசா போன் வாங்கி கொடுத்தாங்களா, அந்த போன் வந்ததுலேருந்து அவன் வரது இல்லை அப்படின்னு மக்களுக்கு நண்பன் சொல்றோம். ஆக அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியது, அவங்களை ஒருமைப்படுத்தி வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது என்று சொன்னால் பெற்றோர்கள் பொறுத்து தான் இருக்கின்றது. அப்ப நான் கேட்டேன், ஏன் நீங்க ஆசிரியராக இருக்கீங்க, அந்த வீட்டுல போய் அவங்க பெற்றவர்கிட்ட பிள்ளைகளுக்கு கூட்டிட்டு வர முடியாத கேட்ட பொழுது அந்த ஆசிரியர்கள் சொன்ன அந்த காரணம் வந்து இன்னும் அதிர்ச்சி புள்ளி அப்படி இல்ல சார், அங்க போக முடியாது, இப்ப நாங்க நேரா போய் கூப்பிடுறோம் அந்த பையனை வர முடியாது அப்படின்னா சரி, அவங்க பெற்றவர்கிட்ட சொல்லி அம்மா படிப்போட முக்கியம் எவ்வளவு அவசியம் தெரியுமா, ஏமா அந்த பையனை நீங்க பெற்ற பிள்ளைதானம்மா அதை அனுப்பிச்சு வச்சா என்ன அப்படிங்கும் பொழுது அதான் விருப்பப்படலைங்கிறால ஏன் தொந்தரவு பண்றீங்க, எனக்கு இருக்குது ஒரே ஒரு பிள்ளைதான், அவங்க ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டானா நீங்க தான் பொறுப்பு எழுதி தரீங்களா என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள். ஆக இதையெல்லாம் உருவாக்கிய பிறகுதான் ஏன் எப்ப பார்த்தாலும் ஆசிரியர்கிட்ட மட்டுமே வேலை செய்யுங்கன்னு சொல்றோம். இந்த ஆசிரியரோட கடமை மட்டும்தானா? பிள்ளைய விட்டாச்சு, பள்ளிக்கூடத்துல விட்டாச்சு, நம்ம வேலைக்கு போறோம், சாயங்காலம் வரோம், என்னைக்கு பரீட்சை முடிஞ்சு என்னைக்கு மார்க் வருதோ அப்ப மட்டும் இந்த பிள்ளைய கொண்டு என்னடா படிக்கிற, உங்க ஆசிரியர் என்னடா சொல்லி தராங்கன்னு கேட்பதுதான் பெற்றோருடைய கடமையா? ஆக பிள்ளையை பெற்றால் மட்டும் பத்தாது, நல்ல வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகளை நாம் நடத்த வேண்டும். இது ஒரு கூட்டு பொறுப்பு. ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம பிள்ளைய பெற்றாச்சு, நம்ம பள்ளிக்கூடத்தை விட்டாச்சு கூட வேலை முடிஞ்சு போகல. டெய்லி அந்த பிள்ளையோட நடவடிக்கையை கண்காணிங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறாரா, இல்ல தனியா ரூம்ல கதை சாத்திட்டு போன் நோண்டிட்டு இருக்காரா, இல்ல எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கிறாரா, இல்ல விளையாட்டுன்னு சொல்லி வேற எங்கேயாவது போயிட்டு வரா, அதை கண்காணிக்கக்கூடியதும் பெற்றோர்கள் உங்களுடைய கடமை. ஆக அதனால்தான் உங்களுடன் இது போன்ற மாநாடுகளை நடத்தி வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.